ஒடிசா புவனேஸ்வரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆலயம் நிற்கிறது. ஆனால் இது சாதாரண கோயில் அல்ல, இது தாந்திரீக கோயில். யாரால் கட்டப்பட்டது? இது சோமவம்சி அரசரின் ராணி ஹிராதேவி கட்டியதாக நம்பப்படுகிறது. எப்பொழுது? கிபி 9ஆம் நூற்றாண்டில். ஏன் கட்டப்பட்டது? மிகப்பெரிய தாந்திரீக சக்தி உச்சத்தை நிகழ்த்த 64 யோகினிகள் மற்றும் அஷ்டமாத்திரிகள், நடனம், சக்தி, எதிர்மறை சக்திகளை மனிதர்கள் பாதிக்காமல் கண்காணிக்கும் இடமாக. கோயிலின் மூலதனம் யார்? உள்ளூர் நம்பிக்கை மகாமாயா இந்த யோகினிகளின் தலைவி, சக்தியின் மூலதனம். 31ஆம் இடத்திலே துணியால் மூடப்பட்டே இருக்கிறார். நேரில் பார்த்தால் மனம் தாங்காது. சக்தி மனிதனை அழுத்திவிடும். மிக விசித்திரமாக இந்த கோயில் 360 டிகிரி வட்ட வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேற்கூரை இல்லாமல் வானை நேரடியாக பார்த்து பிரபஞ்ச சக்திகளை உள்ளே கிரகிக்கும்படி கட்டப்பட்டுள்ளது. இது மற்ற கோயில்களில் காணாத தனித்துவமான அமைப்பு. மர்மமும் சூனியமும் சக்தியும் பயமும் இங்கே ஒன்றாக கலக்கின்றன. 64 யோகினிகள் யார்? அஷ்ட மாத்திரிகைகள் மற்றும் அவர்களின் சக்திகள். பிராமணி, அறிவு வைஷ்ணவி, பாதுகாப்பு மகேஸ்வரி, அழிவு சக்தி இந்திராணி, வான் சக்தி கௌமாரி, வீரமும் தைரியமும் வாராகி, வளம் மற்றும் வளாகாரம் சாமுண்டா, சித்தாந்த சக்தி நரசிம்ஹி, ரகசிய தாக்குதல். ஒவ்வொரு மாத்திரிகைக்கும் 8 யோகினிகள், மர்ம சக்திகள் கோயிலில் நடனம் ஆடுகின்றன. 4 மறைந்த யோகினிகள். காலத்தை கட்டுப்படுத்தும் யோகினி, மனதை உடைக்கும் யோகினி, நிழல்களோடு நடக்கும் யோகினி, மரணத்திற்கும் மறுபிறப்பிற்கும் இடையில் நிற்கும் யோகினி. இவர்கள் பௌர்ணமி இரவில் தோன்றுகிறார்கள். 44 யோகினிகளை முழுமையாக காணலாம். ஆனால் மறுமுறை பார்க்கும்போது மீண்டும் 60 தான். சிலைகளிடம் மாறி மாறி கண்களுக்கு ஜாலவித்தை காட்டும். மெய்ஸ் கண்ணாடி மாளிகை போல மர்மத்தை உருவாக்கும். இரவு நேரத்தில் காதில் பேசுவது போல ஒளி, பின்னால் நடப்பது போல உணர்வு, முறைத்து பார்ப்பது போல தோன்றுதல், தொட்டது போல உணர்வு. இது பயம், திகை, மர்மம். மனித மனதில் சக்தி, பயம், திகை, மூடுபனி ஒன்றாக கலக்கிறது. இரவில் நீங்கள் இங்கு தங்கினால் மனப்பிறழ்வு ஏற்படும். சித்த பிரம்மை தாக்கும். காணாத ஒளிகள், கேட்காத சத்தங்கள், கண்களில் தோன்றும் நிழல்கள், முடிச்சுகள், மரங்கள், சக்தி வாய்ந்த என்டிட்டிஸ். உங்கள் உடலில் இதை தாங்கும் சக்தி இல்லாவிட்டால் ஒரு நொடி என்பது யுக வேகத்தில் ஏற்படும் வேதனையை உண்டாக்கும். அதை வெளியில் சொல்ல முடியாது. பலர் இதை காப்பாற்ற முயற்சி செய்து உயிர் பிரிந்தனர். இந்த ஆலயம் வழிபாட்டு இடம் அல்ல, இது மூடப்பட்ட தாந்திரீக சக்தி வாசல். சூரியன் மறைந்த பிறகு நுழையாதீர்கள். உங்கள் மனம், உடல் சக்தி இல்லாவிட்டால் முற்றிலும் அழிவடைந்து விடலாம்.